பிரம்மாண்ட கோட் ஆடியோ விழா, சர்ப்ரைஸ் கொடுக்கும் அறிவிப்பு. அஜித்தை வைத்து மங்காத்தா படத்தை இயக்கிய போதே நடிகர் விஜய் அடுத்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்க வேண்டியது. ஆனால் சில சிக்கல் காரணமாக அந்த வாய்ப்பு தள்ளி போனது. சிம்புவை வைத்து மாநாடு படத்தை இயக்கி மிரட்டிய வெங்கட் பிரபு அந்த படம் முடிந்து விஜயை சந்தித்து கதையை சொல்ல இந்த படமும் சயின்ஸ் பிக்ஷன் படமாக வித்தியாசமாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என தாறுமாறான டைட்டிலை வைத்து விஜயை வயதான தோற்றத்திலும் நடுத்தர வயது தோற்றத்திலும் இளமையான தோற்றத்திலும் வைத்து படத்தை வெங்கட் பிரபு வித்தியாசமாக உருவாக்கியுள்ளார். கோட் மற்றும் தளபதி 69 படங்களை முடித்துவிட்டு முழுநேர அரசியல்வாதியாக மக்களுக்கு சேவை செய்ய போவதாக தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்த நிலையில் நடிகர் விஜய் அறிவித்திருந்தார். தொடர்ந்து அரசியலில் அதிக ஆர்வத்தை செலுத்தி வரும் விஜய் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவுக்கு வந்துள்ளார். இதனால் கோட் படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சமீபத்தில் கோட் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்ல சென்னை விமான நிலையத்திற்கு விஜய் வந்த காட்சிகள் தற்போது சோசியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகின்றன. துபாய் வழியாக அமெரிக்கா செல்ல போகிறார் விஜய் என கூறுகின்றனர். கோட் படத்தின் அடுத்த அப்டேட்டுகள் கொடுக்க காத்திருக்கின்றனர். இதில் முக்கியமாக ஆடியோ விழாவை பெரிய அளவில் எதிர்பார்த்திருக்கின்றனர். பல சர்ப்ரைஸ்கள் இந்த விழாவில் காத்திருக்கிறதாம். மேலும் விஜயின் மனைவி சங்கீதா, மகன் சஞ்சய் கலந்து கொள்ள இருக்கிறார்களாம். சில வருடங்களாக சங்கீதா விஜய் கலந்து கொள்ளவில்லை. கோட் ஆடியோவில் விஜயுடன் என்ட்ரி கொடுக்க இருக்கிறார்.